வாரான கதை வகுத்த நாதன் வாழ வகுத்தெழுதி படித்த குல மனுவோர் வாழ வீரான தெய்வ சக்தி மடவார் வாழ வீரமுக லட்சுமியும் விரைந்து வாழ நாராயணர் அருளார் படித்தோர் கேட்டோர் நல்ல உரை மிக தெளிந்து நவின்று கற்றோர் ஆறாரும் பெற்றவர்கள் அகமே கூர்ந்து அன்றோழி காலமிருந்தாழ்வார் திண்ணோம் திண்ணமிந்த அகிலத்திரட்டம்மானை தன்னை திடமுடனே மனவிருப்பமாக கேட்டோர் எண்ணமென்ற வினை தீர்ந்து ஞானமான இறையவரின் பாதாரத்து இயல்பு பெற்று வண்ணமிந்த தருமபதி வாழ்வும் பெற்று மக்களுடன் கிளை பெருகி மகிழ்ச்சியாக திண்ணமிந்த பார்மீதில் சாகவண்ணம் நீடோழி காலமிருந்தாழ்வார் திண்ணோம் ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து வாட அடியேன் சொல்தமிழ்குதவி நாராயணர்வதம் நாவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வேண்டிய கலியன் வந்த விசனத்தாள் கையிலேகி சான்றவர் தமக்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்த அம்மானை எழுதலுற்றேன் சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ கொழுந்தே தாண்டவ சங்கார உத்தமியே எங்களுட பவமே பவமே பல நாளும் செய்த பவம் மறுத்துன் அகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய் சிவ 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 அரகர அரகராம் அலையிலே துயில் ஆதிவராகவாம் 1008 வெள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்சோம்பதிதனில் முலையிலே பொன்மகர பாலை ஓவிழ்ந்துவேன் உற்ற தட்சணமீதிலிருந்துதான் உலகில் சோதனைகள் வார்த்தவர் வைந்தரின் உவமை சொல்ல உகதருமமாகுமே திருமொழி சீதையாழ்க்கு ஜெகதலாம் புகழ எங்கோம் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி இகவர சோதனைகள் வார்த்து திருமுடி சூடி தரும சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றார். நம்ம இதுவரைக்கும் அகிலத்திரட்டமானை பற்றி 60 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்கிறோம்.
அகிலத்திரட்டு அம்மானை நாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும்? எவ்வளவோ நூல்கள், ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, பகவத்கீதை இருக்குது, சித்தர்கள் ஞானிகள் சொன்ன எவ்வளவோ அற்புதமான தத்துவங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றது. ஆனால் நாம் எதற்காக இந்த அகிலத்திரட்டமானை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா அந்த அகிலத்திரட்டமான எழுத அரிகோபால சீசர், ஐயா வைகுண்டர் எழுதல. அப்ப ஐயா வைகுண்டருடைய ஞானம் அரிகோபால சீசருக்கு இருக்குமா? அவர் அவரால் சரியாக அவருடைய ஞானம், அவரே அந்த ஞானத்தை பெறாமல், அவரே அந்த நிலை எய்தாமல் எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அதனால தான் இங்கே தவறு நடந்து விட்டது. நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டிய விஷயம் தான். அதான் தவறு நடந்ததால் இன்னைக்கு ஐயா வழி இன்று தடமாறி விட்டது. புத்தருக்கு 500 ஆண்டுகள் புத்தர் உருவத்தை கும்பிடக்கூடாதுன்னு சொன்னார். 500 ஆண்டுகளில் அவருடைய உருவத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் உருவத்தை கொண்டு வந்தாலும் அவங்க தியானம் தான் செய்வாங்க. மகாவீரர் உருவத்தை கும்பிடக்கூடாதுன்னு சொன்னார். மகாவீரருடைய படத்தை எல்லாருக்கும் வீட்டிலையும் வச்சுருப்பாங்க. ஆனால் யாருமே அவரை வணங்குறதில்ல, அவர் தியானம் தான் செய்வாங்க. அதே போல் நம்ம முகமது நபிகள் பார்த்தீங்கன்னா அவர் 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ மகாவீரர்லாம் 5000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கண்ணனுக்கு அடுத்தது வந்தவர் அவர். அப்போ இங்கே இது வரைக்கும் 6000 வருஷமாக இன்னும் அவருடைய உருவம் கொண்டு வரல. இப்போ மகாவீரருக்கு இருக்குது, உருவம் இருக்குது, எல்லாரும் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. ஆனால் அவரை வணங்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த தியானம் தான் செய்வார்கள். அதே போல் அந்த முஸ்லீமர் முகமதியர்கள் அவர்களாம் நபிகள் நாயகம் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ உருவத்தை வணங்கக்கூடாதுன்னு சொன்னார். அதெல்லாம் அவங்க உருவத்தை இன்றும் 2000 ஆண்டுகளாக வணங்கல். ஐயா வைகுண்டருக்கு 200 ஆண்டுகளிலேயே உருவம் விட்டது. அதுக்கு முழுக்க காரணம் அந்த அரிகோபாலசர் எழுதுன ஐயா அகிலத்திரட்டு அம்மானை தான். அப்போ இந்த அகிலத்திரட்டு அம்மானையில் நன்மையும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றது. நான் நன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும், தீமையை நான் விட்டுவிட வேண்டும். இல்லை தீமையை, அதில் இருக்கிற தீமையை எடுத்தாச்சுன்னா நீ கலியனாகத்தான் வாழ முடியும். கலியே இந்த அகிலத்திரட்டு அம்மானை தான் கலியும், இந்த அகிலத்திரட்டு அம்மானை தான் தர்மயுகம். ரெண்டுமே இதில் தான் இருக்குது. ரெண்டையும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த வித்தியாசத்தில் நாம் இருக்கின்றோம். அதை நம்ம பார்ப்போம். இதை சரி தெளிவாக பார்த்துட்டு முடிச்சிடுவோம். ஏன்னா இது 60 மணி நேரம் பேசுகிறோம், இது ஒரு மணி நேரம் மேக்சிமம் பேசிட்டு முடிச்சிடும். ஏன் ஐயா வைகுண்டர் எல்லா சித்தர்களும் தியானத்தை பற்றி சொல்கிறாங்க, தவத்தை பற்றி சொல்கிறாங்க. அதை இப்படி போக வேண்டும், பிரம்மச்சரியத்தை விரதம் இருக்கணும்னு சிலவர் சொல்லுவாங்க. அப்படி நிறைய வித்தியாசம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் ஐயா வைகுண்டர் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன விஷயம் சொல்கிறார் அப்படின்னா, நீ எத்தனை நீ பிரம்மச்சரியாக இருந்தாலும் சரி, நீ அந்த உணவு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, இருந்தும் நீ என்ன செய்யணும், அந்த பிரவாத பேரின்ப நிலை முழுமை நீ அடையவே முடியாது. முழுமையான பேரின்ப நிலை அடைய வேண்டும் என்றால் நீ சாதாரணமாக குடும்பத்தில் பிறந்து தாய் தந்தையரை சரியாக பார்த்து நம் குழந்தைகளை சரியாக பெற்றெடுத்து வளர்த்து அந்த நேரத்தில் நீ அந்த பிரம்மத்தை உணர்ந்தால்தான் நீ அந்த தர்மயுகம் வர வேண்டும் என்று ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றார். ரொம்ப வித்தியாசமா சொல்றார். அது அந்த பாதை தான். புத்தராக இருக்கட்டும், மகாவீரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த உலகத்தில் பிறந்தே ஆக வேண்டும். ஏன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகிலத்திரட்டு அம்மானை முழுவதுமாக சில விஷயங்களை ஐயா வைகுண்டர் நேரடியாக சொன்னது அரிகோபாலசர் சரியாக எழுதுகின்றார். அவருடைய கற்பனையில் எழுதுனதெல்லாம் அங்கே கலியாக மாறிவிட்டது தான். இதை நம்ம நிறைய டைம் இதை முன்னாடி பார்த்துட்டு இருந்துக்கிறோம். சரி, அப்போ ஐயா வைகுண்டர் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதலாக கலையோடு கலையை தாக்குவது. இது கலையோடு கலையை தாக்குவது எல்லா சித்தர்கள் ஞானிகள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஐயா வைகுண்டர் கலையோடு கலையை தாக்குங்கள், கண்ணின் மேல் கருணை நாட்டுங்கள், மலையோடு மலையை தாண்டுங்கள், வளர்ந்தவர் பதத்தை காணுங்கள், சிலையோடு சிலையினாலும் சிவபரா கிருபை என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு தவத்தை வித்தியாசமா சொல்லிட்டார். இதில் ஐயா வைகுண்டர் உயர்ந்து நிற்கின்றார். நம்ம இதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லிட்டு இப்போ அடுத்தது என்னன்னா, மந்திரமலையை கடையை சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த மந்திரமலையை இந்த விஷயங்களை எங்கே சொல்லுகின்றார்? அவதாரம் என்று சொல்லுகின்றார். நம்ம ஹிந்து தர்மத்தில் பார்த்தீங்கன்னா 10 அவதாரம் சொல்லியிருப்பாங்க. 10 அவதாரம் என்னன்னா மச்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல் அவதாரம் அது அந்த பிரம்மனிட்டு வேதத்தை திருடி கொண்டு அந்த கடலில் ஒளித்து வைப்பதை அந்த மீனாக சென்று எடுக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. 2வது அவதாரம் கூர்ம அவதாரம், பால் கடலை கடைவது. அதாவது அந்த கூர்மமாக அவங்களுக்கு அமிர்தம் தருவார். அப்போ 3வது அவதாரம் வராக அவதாரம், பூமியை பாதாளத்தில் கொண்டு இரணியா சென்று அசுரன் ஒழிச்சு தருவான். அதை அதை பன்றி வடிவாக மீட்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் எங்க இருக்கு, பாதாளம் எங்க இருக்கு. அப்ப இந்த அர்த்தம் இந்த அவதாரங்களில் இந்த அவதாரம் அர்த்தமற்றது என்று ஐயா வைகுண்டருக்கு தெரிந்து விட்டது. உலகம் எங்க இருக்கு, பூமி உலகம் எங்க இருக்குது, பாதாளம் எங்க இருக்கு சொல்லுங்க. எங்க கொண்டு போய் பாதாளத்துல, எந்த பாதாளத்துல கொண்டு போய் உலகத்தை ஒழிச்சு வைக்க முடியும்? ஆனால் அந்த அவதாரங்கள் முன்னாடி இருக்கின்ற அவதாரங்கள் தவறு என்று ஐயா வைகுண்டர் உணர்கின்றார். அப்ப அந்த அவதாரத்தை எடுத்து விடுகின்றார். அடுத்து பாத்தீங்கன்னா
அந்த இது நரசிங்க அவதாரம் அதை வந்து லேசாக டச் பண்ணிட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னா நரசிம்ம அவதாரம் அப்படின்ற வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நரசிம்ம அவதாரத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு சனாதன தர்மத்தை பற்றியே பேச முடியாது. நரசிங்க அவதாரத்தை பற்றி பேசுனீங்கன்னா நீங்கள் குடும்ப வாழ்க்கையே இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு தந்தையை ஒரு மகன் கொள்கின்றார். இதான் வந்து அந்த நரசிங்க அவதாரத்துடைய தன்மை அதுதான். ஏனென்றால் தந்தை சொல்லுகின்றார், நீ என்னை வணங்குங்கள் என்று சொல்லுகின்றார். நான் தவமிருந்து விட்டேன், நீங்கள் என்னை வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டார். அங்கே பிரகலாதன் ஆகிய தன்னுடைய மகனே என்ன சொல்லுகின்றான், இல்லையப்பா எல்லாமே நாராயணன் என்று தான் சொல்லுகின்றார். அதுவே பெரிய தவறு. ஏன்னா எல்லாமே நாராயணன்னா மனம், நம்முடைய மனம்தான் காரணம். அப்பா நீயும் இறைவன் தான், நானும் இறைவன் தான் என்று அங்கே சொல்லியிருக்க வேண்டும். பிரகலாதன் அதை சொல்லவில்லை. அதனால் பிரகலாதனுடைய தவறாக அவன் சொன்ன காரணத்தால் அந்த அவதாரத்தையும் ஐயா வேண்டும் சொல்ல நேராக அப்படியே நகர்த்தி வச்சுட்டு போயிட்டார். அடுத்ததாக என்ன சொல்லுகின்றார் அடுத்ததாக என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா வாமன அவதாரத்தை பற்றி சொல்ல 3 அடி குள்ள உருவமா வந்து, அதாவது நீ வந்து அந்த அந்த இந்திரலோகத்தை அடைஞ்சிடணும்னு யார மகாபலி சக்கரவர்த்தி ஆசைப்படுகின்றான். இனி இந்திரனாக வர வேண்டும் என்றால் நேர்மையானவனாக நாணயமானவனாக நடந்து சரியாக வாழ்வோம் தான் இந்திரன். அப்படி இல்லாமல் நான் வந்து எல்லாருக்கும் நான் தர்மம் செய்துட்டா நான் இந்திரனா வந்துடுவேன்னு வந்துட முடியுமா? முடியாது. அதை சொல்வதற்காக தான் வாமன அவதாரம். அதுவும் அவதார கணக்கில் வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார் ஐயாவை அதையும் எடுத்து விட்டார். அடுத்தது என்ன அவதாரம் அப்படின்னா பரசுராம அவதாரம். அது மிக மிக தவறான ஒரு அவதாரம். ஒரு மகனே ஒரு தாயை கொல்லுகின்றார் அப்படின்றது வந்து எந்த ஒரு இதிகாசத்திலும் யாராலையுமே அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது ஒன்று. அல்ல ஐயா வைகுண்டர் என்ன செய்கின்றார், அதையும் எடுத்து விட்டார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ராம அவதாரம். அதை வந்து ஐயா வைகுண்டர் அற்புதமாக கொண்டு வந்தார். ஏன்னா மனிதன் வந்து மனிதனாக வந்துதான் நீ கடவுளாக ஆக முடியும் என்று சொல்வதுதான் ராமாவதாரம். அதே போல கண்ணன் அவதாரமும் இது அதுக்கு அடுத்து பலராமர் அவதாரம்னு சொல்றாங்க. பலராமர் அவதாரமும் கண்ணன் அவதாரமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தது என்று ஹிந்து தர்மம் சொல்லுகின்றது. ஐயா வைகுண்டர் இல்லை, தவறது. ஒரு மனிதன் தான் அவதரிக்கின்றான். அங்கேயும் பலராமனும் கண்ணனும் ஒரே அவதாரமாக வர முடியாது என்று சொன்னால் அந்த பலராம அவதாரத்தை எடுத்துட்டு கண்ணன் அவதாரத்தை நான் கண்ணனாக வந்தேன் அந்த கண்ணன் அவதாரத்தையும் எடுக்கின்றார். இதெல்லாம் நமக்கு சரியாக தெரிந்த அடுத்த களி அப்படின்றத வந்து அது வித்தியாசமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. களின்னா அது வித்தியாசமாக சொல்லுவாங்க, அது எதுவுமே புரியாது இதுக்கு முன்னாடி சொன்னது. இங்கே ஐயா வைகுண்டர் இந்த அவதாரத்தை சரியாக நேர்படுத்துகின்றார். முதல் அவதாரமாக என்னை கொண்டு வந்திருக்கின்றார், முதல் கடவுள் ஹிந்து தர்மம் வந்து விநாயகர் என்று சொல்லுகின்றது. அதை வந்து என்ன செய்கின்றார் ஐயா வைகுண்டர் கொண்டு வருகின்றார். முதல் அவதாரம் நீடிய என்று கொண்டு வருகின்றார். இங்கே ஹிந்து தர்மம் முதல் கடவுள் வந்து விநாயகர் என்று சொல்லுது. இப்போ விநாயகர்னா யானை தலை வச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம உடனே பார்த்துருவோம். விநாயகர் யானை தலை வச்சிருக்காங்க. ஒரு யானை தலை வச்சு ஒரு கடவுளை யாராவது கும்பிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் செருப்பாளெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க விநாயகரை. அது வந்து அற்புதமான ஒரு தத்துவம். அது என்ன அப்படின்னா அந்த விநாயகர் அப்படின்றது வந்து நம்முடைய அறிவு வந்து யானையை போல் இருக்க வேண்டும். யானை ஒரு உறுதியான மிருகம். அது என்ன செய்கின்றது, எந்த ஒரு மிருகத்தையும் அடித்து உண்ணாதது. அதை நினைச்சு அடிச்சு உண்ணலாம், ஆனால் உண்ணாது. அது இலைதலைகளை சாப்பிட்டு வாழுகின்றது. அதே போல நாம் உறுதியானவனாக இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இலைதலைகளை அதை தான் சாப்பிட்டு வாழ வேண்டும். துடிதுடித்து சாகின்ற எந்த உயிரினங்களையும் நாம் கொண்டு உண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த முதல் கடவுள் என்று கொண்டாந்தார். அப்போ அவருக்கு அதுக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த இது அந்த உருவத்தை அவர் பிறந்த சில நாட்களில் அந்த அவரை தூக்கி என்ன பண்ணாங்க, கொண்டு போய் கடல்ல போட்டுருவாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஏரியில குளத்துல போட்டுருவாங்க. எதுக்கு கடல்ல போடுறாங்க அப்படின்னா உன்னுடைய அந்த எண்ணங்களை எல்லாம் நீ என்ன செய்கின்றாய், அந்த உருவத்தை எல்லாம் உன்னுடைய உருவம், நான் உருவத்தை வணங்குகின்றேன். அந்த உருவத்தை யாரு செய்கின்றது, நானே அந்த உருவத்தை செய்து நானே அதுக்கு மாலைகளை போட்டு அதுக்கு அபிஷேகங்களை செய்து நான் என்ன செய்கிறேன், வணங்குகின்றால் அந்த உருவம் ஆகாது. என்ன செய்கிறார், அந்த உருவத்தை கொண்டு நினைவு கடலில் கரைக்கின்றார். அதை தான் ஐயா வைகுண்டர் ஆறறிவு என்று சொல்லுகின்றார். அதை தான் குரோனி நீடியகம் என்று சொல்லுகின்றார். இந்த நீடியகத்தில் என்ன செய்கின்றார்கள், நீடிய வாழ்க்கை நீண்டது அல்ல, அப்படி நான் 8 நாட்களில் செத்து விடுவேன். இந்த வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை தான். நான் சீக்கிரமாக இந்த உலகத்திற்கு விட்டு நான் சென்று விடுவேன். இந்த உடலை வந்து மண்ணோடு மண்ணாக்கி சென்று விடுவேன் என்று என்ன செய்கிறார், நான் என்னை 6 துண்டுகளாக வெட்டுகின்றேன் என்று 6 பிரிவுகளாக தன்னை பிரிக்கின்றேன். அதான் ஆறறிவு என்று சொல்லுது. ஆறறிவாக நீ வரும்போது என்ன பண்ணுகின்றாய், அடுத்த ஹிந்து தர்மம் சொல்லுகின்ற அந்த முருகனாக நீ வருகின்ற. ஆனால் ஐயா வைகுண்டர் இதுலேயும் அழகா வித்தியாசமா ரொம்ப அழகா கொண்டு வரார். முதல் அவதாரம், முதல் யுகம் அப்படின்றது வந்து ஹிந்து தர்மத்தில் கிரேதா, திரேதா, துவாபர, கலி என்று 4 யுகம் சொல்லுகின்றார்கள். இங்கே ஐயா நமக்கு 8 யுகத்தை தருகின்றார். தர்ம யுகத்தோடு சேர்த்து 8 யுகத்தை தருகின்றார். முதலாவது ஆகியவன் நீடிய யுகம் என்று சொல்ல, வாழ்க்கை நீண்டதல்ல அப்படின்னு நம்மை என்ன செய்யணும், 6ஆக பிரிக்கின்றோம். பிரிச்சு நாம் சரியாக இந்த 6ஆக நாம் வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கின்றோம்.
நானே ஒரு கல்லை செய்து அதுக்கு அந்த சிலையை செய்து அதற்கு மாலைகளை போட்டு வணங்குவது அது தவறல்லவா என்று நான் என்ன செய்கிறேன்? அந்த உருவத்தை நினைவு கடலில் கரைத்து நான் என்ன செய்கின்றேன்? நான் அந்த சதுரயுகமாக வருகின்றேன். 2வது அவதாரம். முதல் அவதாரம் 6ஆக பெற்றதோட முடிஞ்சு. நீடிய வாழ்க்கை நீண்டதல்ல என்று நாம் 6ஆக வெட்டிட்டு அதை கடந்து நாம் அடுத்தது வந்துட்டோம். இந்த அவதாரங்களை ஐயா வைகுண்டரை யாருமே கையில் எடுக்கல. புத்தராக இருக்கட்டும், மகாவீரராக இருக்கட்டும், எவ்வளவோ சித்தர்கள் ஞானிகள் இந்த உலகத்தில் தோன்றினாலும் யாருமே இந்த அவதாரத்தை கையில் எடுக்கவில்லை. எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? அந்த அவதாரத்தை பார்த்தாலே பயந்து சென்று, ஏன்னா சில அவதாரம் சிந்தனை செய்தால் தப்பாக தெரிகிறது, இது இல்லையே அவதாரம் அப்படின்னு எல்லாரும் அவதாரத்தை கையில் எடுக்க பயந்தாங்க. ஆனா ஐயா வைகுண்டர் அற்புதமா அந்த அவதாரத்தை கையில் எடுத்தார். எதற்காக அவதாரத்தை கையில் எடுத்தார்? நீ உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எந்த அவதாரத்தில் இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது எந்த அவதார சூழலில் நடந்து கொண்டிருப்பது என்பதை நீயே என்ன செய்தார்? சிந்தனை செய்து கணக்குப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு என்ன செய்கிறார் ஐயா வைகுண்டர். அந்த அவதாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவதாரம் அந்த பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவதாரத்தை தெரிந்து கொண்டால்தான் நீ அந்த மேல்நிலை வர முடியும் அப்படின்றலாம் சொல்லுகின்றார். முதலாவதாக அந்த நீடியகம் என்று சொல்லிட்டார். நீடியகத்தில் வருகின்ற அந்த கெட்டவனை 6 பிரிவுகளாக பிரிக்கின்றார், 6 துண்டுகளாக வெட்டுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து அதில் ஒரு துண்டை எடுத்து என்ன செய்கிறார்? சதுரயுகமாக படைக்கிறார். சதுரம் என்றால் வேதங்கள். வியாசர் என்ன பண்ணார்? வேதத்தை 4ஆக பிரித்தார். 4 வேதத்தின் 4 என்னன்னா, 1 உண்மை உழைப்பு, 2வது வர்த்தகனாக உழைப்பதை கொண்டு போய் நாம் விற்பனை செய்வனாக வர்த்தகனாக வாழ வேண்டும். வர்த்தகனாக வாழ்ந்துவிட்டு என்ன செய்ய வேண்டும்? நாட்டையும் வீட்டையும் அதை கொண்டு சரியாக காப்பாற்ற வேண்டும். அடுத்து பிரம்மத்தை உணர்ந்து நானும் ஒன்று போல இருக்கணும். ஒன்று கொஞ்சம் நீண்டாலும் வாழ்க்கை சரியாக வராது. நாளையும் நீ சரியாக செய்ய வேண்டும் என்று சதுரயுகம் என்று சொன்னார். அதில் வருகின்ற வருகின்றது என்ன செய்யணும்? ஹிந்து தர்மம் சொல்லுவதை போல் அவன் வேதத்தை என்ன செய்கிறான்? நிறைவு கடலில் கரைத்து அந்த கடலில் கொண்டு போய் ஒளித்து வைக்கின்றான். அவனே தூண்டில் போட்டு கொல்லுகின்றார். வேதங்கத்தை கொண்டு என்ன பண்ணான்? ஐயோ, நான் உழைக்க முடியாது, நான் உழைக்கிறது கஷ்டம், நான் என்னால் வேலை செய்யலாம் செய்ய முடியும், வெயிலிருந்து வேலை செய்ய முடியுமா என்னால், நான் கல்லை கழுவி குடிப்பின்றேன் என்று அந்த வேதத்தை ஒளித்து தனக்குள்ளாலே ஒளித்து வைத்து அந்த நினைவில் ஒளித்து வச்சுட்டு அவன் தவறாக வாழுகின்றான். அவனை தூண்டில் போட்டு கொல்லுகின்றான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அடுத்த யுகத்துக்கு வருகின்றான். அடுத்தது மந்திரமலையை கடைய வேண்டும். மந்திரமலை வாசுகின்ற சுவாசத்தை கொண்டு தேவசக்தி ஒருவரும் அசுரசக்தி ஒருவரமாக கடைகின்றார். கடையும் போது அங்கே என்ன வருகின்றது? அந்த விஷம் வெளியேறுகின்ற அந்த விஷத்தை சிவபெருமான் உண்டு திருநீலகண்டராகின்றார். அந்த மலை சாயும் போது மந்திரத்துக்குரியவர் அங்கே அமிர்தம் தருகின்றார். இதுதான் கதை. அற்புதமான தத்துவம் இது, ஹிந்து தர்மத்து தத்துவம். என்ன அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? தினமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு கர்மாக்கள் முழுவதும் கரைகின்ற எந்த கர்மாவும் நமக்கு இருக்காது. பிரார்த்தனை அப்படின்னா என்ன? உடனே நீங்க பிரார்த்தனை, எனக்கு அந்த மந்திரம் முடிச்சிருக்குது, எந்த மந்திரம்னாலும் பிரார்த்தனை தான். இஸ், இம், ஏ, ஆ, ஓ, ஏ, எல்லா எழுத்துமே மந்திரம் தான். எந்த எழுத்தை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிக்கின்றீர்களோ அது மந்திரமாக மாறுகின்றது. அதான் மந்திரவாதினாலாம் சொன்னாங்க. ஒருத்தன் அப்படியே ஒரே எழுத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தான்னா அது மந்திரவாதி ஆயிட்டான். அவன் சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை, சத்தியம். நீங்கள் ஒரு மந்திரம் அதான் சொல்லுகின்றார்கள். அற்புதமான விஷயம். எனக்கு சின்ன வயசுல நான் இது கேட்ட விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, நாராயணா எனும் நாமம். சீர்காழி கோவிந்தராஜன் பாடின பாட்டு நாராயணா, அதாவது சசாதத்தில் வர பாட்டு. சின்ன வயசுல நாங்கள் எல்லாம் அங்கங்கே கொட்டைகளில் படம் போடுவாங்க அந்த கோயில் எல்லாம். அங்கே போய் பார்க்கும்போது அந்த பாட்டு கேட்டு எனக்கு அது பெரிய ஒரு இம்ப்ரெஷனாக இருந்தது. நாராயணா எனும் நாமம் நிதம் நாவால் சொன்னால் வரும் சேமம். அண்டருக்கும் அண்டராய் அரசாளும் நாமம், தொண்டனுக்கும் தொண்டனாய் தொண்டாற்றும் நாமம், சொன்னாலும் கேட்டாலும் சுவையூட்டும் நாமம், தோன்றாத துணையாகி வழிகாட்டும் நாமம். அது என்னெல்லாம் தெரியுமா? அன்பு தரும், அறிவு தரும், எல்லாமே தரும். அது இந்த இதை கேட்ட உடனே எனக்கு அந்த 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 பாட்டு ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அந்த நாராயணா என்ற மந்திரத்தின் மேல். நாராயணா நாராயணா என்று சொல்லிட்டே இருக்கும்போது நமக்கு எல்லா அங்கே சொன்ன அந்த பாட்டில் சொன்னது போல எல்லாமே கிடைச்சது. என்ன கிடைச்சது? அறிவு கிடைச்சது, அந்த ஞானம் கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. அதான் அந்த மந்திரமலையே கடைய வேண்டும். அப்போ நீங்க அல்லான்னு சொல்லுங்க, ஏசுன்னு சொல்லுங்க, இம்முன்னு சொல்லுங்க, எல்லாமே அந்த மந்திரம் தான். அம்மா, அப்பா, அம்மா எல்லாமே மந்திரம் தான். அதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது அது மந்திரமாக மாறுகின்றது. இதையும் ஐயா வைகுண்டர் என்ன செய்கின்றார்? அந்த 2வது அவதாரத்தில் அந்த 3வது அவதாரமாகிய அந்த நெடிய யுகம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மனசு தன்னை உணரணுமே. இவன் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவாயா, எல்லாம் நல்ல மந்திரம் தான். எதை சொன்னாலும் என்ன செய்யணும்?
10 நிலையும் 10 முறைக்கு மேல் ஐயா வைகுண்டர் சொல்லி பார்த்தார். அவரே சொல்லி பார்த்தார். எண்ணங்கள் வெளியே செல்லுகின்றது, வாய் அப்படியே அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கு. எண்ணங்கள் மந்திரத்தில் லயிக்கவில்லை. எண்ணங்கள் மந்திரத்தில் லயித்து எண்ணங்கள் வெளி எண்ணங்கள் வராமல் இருந்தால்தான் அந்த மந்திரத்துக்கு சக்தி உண்டு. அதை தெரிந்து கொண்ட ஐயா வைகுண்டர் என்ன செய்கிறார்? 2 ஆண்டுகளாக இந்த மக்களை சரியாக மந்திரத்தை சொல்ல விடணுமே அப்படின்னு என்ன செய்கின்றார்? சரியாக 2 ஆண்டுகள் தவமியேற்றி அந்த மந்திரத்தை ஓம் நமோ நாராயணாங்கிறது இறைவன் எனக்குள்ளால் என்றுதான். எனக்குள்ளால மனமாக, நாராயணன்னா மனம், சிவபெருமானா நம்முடைய உயிர். அதான் சொன்னாங்க ஓம்காரம் எப்படி பிரிகின்றது? அகரம் உகரம், ஆ ஊமான்னு பிரிகின்றது. அந்த ஆ என்றால் அகரம், ஊ என்றால் உகரம், மா என்றால் மகரம். அகரம் என்பது அகம், எனக்குள்ளால இறைவன் இருக்கின்றான் அகம். மகரம் என்பது மனம், மனதில் இறைவன் இருக்கின்றான். அதான் அந்த அகரம் அந்த அகத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதுதான் சிவபெருமான். மனதில் இறைவன் இருக்கின்றான் என்பதுதான் மனம். மனதில் அதாவது நாராயணன். அங்கே அறிவில் இறைவன் இருக்கின்றான் அப்படின்றதான் பிரம்மன். அப்போ என்னது? அந்த இதில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, சிவபெருமானுக்கு மனைவி யாரு? சக்தி. சக்தி இல்லையால் சிவம் இல்லை. ஏன்னா இந்த உடலாக சக்தி இல்லைன்னா இந்த சிவபெருமான் வெளியே போயிடுவார். சக்தி இல்லையால் சிவம் இல்லை. ஆச்சா, அதனால தான் அந்த உயிருக்கு சக்தி கொடுத்துருக்குறாங்க துணையா. அப்புறம் அடுத்தது வந்து மகாவிஷ்ணுக்கு மகாலட்சுமி. எதுக்குன்னா மனம் வெள்ளை உள்ளத்தில், 5 புலன்களில் வெள்ளை உள்ளத்தில் சரியாக வாழ்ந்தால் உனக்கு ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்ற மகாலட்சுமி கிடைப்பாள். அப்படி என்ன செய்கிறார்கள்? அந்த மகாவிஷ்ணுக்கு மகாலட்சுமியை தருகின்றார்கள். நீ வந்து படித்தால் அறிவு பெறலாம். படித்தால் அந்த கல்வி என்பதை தெரிந்து கொண்டால் உனக்கு அறிவு கிடைக்கும். அதனால் அந்த அறிவுக்கு அந்த 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 வேதத்துக்கு யாரு? பிரம்மன். அந்த பிரம்மனுக்கு மனைவி யாரு? சரஸ்வதி. இப்படி நமக்கு அற்புதமான அந்த ஹிந்து தர்மத்தின் கடவுள்களை எல்லாம் நமக்கு உள்ளாலே தந்தார்கள். அப்ப இறைவன் இருக்கின்றான். தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிரிலும் இருக்கின்றன. எங்க இருக்கின்றான்? நமக்கு உள்ளால் இருக்கின்றான் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்குதான் இங்கே அகிலத்திட்டமான என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப அற்புதமா சொல்லுது ஒரு விஷயம். இறைவன் எங்கே இருக்கின்றான்? கலைக்கோட்டவனிட்ட தூணிலும் இது சொல்லுகின்றார் பாருங்க. நீ எதில் அடங்குவார்? கடவுள். கடவுள் எதில் அடங்குவார்? அதாவது வந்து அவர் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றாருன்னா, ஓரெழுத்து ஈரெழுத்து உற்றபர 3 எழுத்து 6 எழுத்து 5 எழுத்து ஆனா அரியெழுத்து ஏதெழுத்து. இதை என்ன செய்கின்றார்? மண்ணிலும் மனத்திலும் அகத்திலும் புறத்திலும் எண்ணிலும் எழுத்திலும் இறையிலும் கும்பிடுதலும் குவித்திடலும் பூஜையிலும் புனஸ்காரத்திலும் நம்பிடுதலும் எல்லாத்திலையுமே நான் அடங்க மாட்டேன்னு சொல்லுகின்றேன் ஐயா. நீர் மனத்து அகத்து அடக்கி உன் பதத்தின் அடி பெற நான் எப்படி உண்மை அடி வருவது என்று சொன்னவுடன் அற்புதமா ஒரு விஷயம் சொல்றார். எனக்கு முதல்ல எல்லாம் ரொம்ப புரியாம இருந்தது. நான் வந்து இந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு பல காலங்களாச்சு. என்ன சொல்லுகின்றார் என்றால், சொல்லுகின்றார், காலதுக்குள்ளே தெரியாம், கையதுக்குள்ளே தெரியாம், மேலதுக்குள்ளே தெரியாம், வெளியதுக்குள்ளே தெரியாம், கண்டெடுத்தோர் வாழ்வார் காணாதார் வீண்வார். அப்ப கடவுள் எங்க இருக்கிறார்? கையாக இருக்கின்றார், காலாக இருக்கின்றார், என் இரத்தமாக இருக்கின்றார், என் அறிவாக கண்ணாக இருக்கின்றார், மூக்காக இருக்கின்றார், வாயாக இருக்கின்றார், எல்லாமாக எங்க இருக்கின்றார்? கடவுள் இருக்கின்றார். அப்ப கடவுள் எங்க இருக்கிறார்? எனக்குள்ளாலே இருக்கின்றார். அந்த மனத்தில் எனக்குள்ளாலே கடவுள் இருக்கின்றார் என்பதை நீ அந்த மனத்து அகத்து அடக்கினால் தான் நீ இறைவனை காண முடியும். இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் இல்லை, இறைவன் எனக்கு எல்லாமாக இருக்கின்றான். அதே போல எல்லா உயிரிலும் இருக்கின்றான். இந்த எண்ணத்தை நீ கொண்டு வந்து விடு அப்படின்றதான் நம்மளுடைய என்னது, அந்த தன்னை உணர்வதனாலே அதுதான் தன்னை உணர்வதான் ஞானம் கிடைப்பது. அங்கேதான் ஞானம் கிடைக்கின்றது. அதான் அந்த ஞானம் தான் எங்கே கிடைக்கின்றது? ஐயா வைகுண்டருக்கு அங்கே திருச்செந்தூர் கடலில் கிடைக்கின்றது. அதான் தன்னை உணர்வது. அதான் 3வது அவதாரம் என்று சொல்லுவது. அதுக்குதான் மந்திரமலையை கடைவது. மந்திரமலையை கடையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, எந்த தாங்கலுக்கு நீங்க போனாலும் அங்கே கூட்டு பிரார்த்தனை செய்யலைன்னு நீங்க அந்த தாங்கல்ல இருந்து சாப்பாடு கூட தண்ணி கூட வாங்கி குடிக்காதுங்க, பாவம் அது. எந்த தாங்களில் கூட்டு பிரார்த்தனை செய்கின்றார்களோ அங்கே கலந்து கொள்ளுங்கள். அங்கே சென்று நீங்க நாமம் வாங்கவே செய்யாதுங்க. வாங்குங்க நாமம் வாங்காதுங்க. யார்கிட்ட இருந்து நீங்க நாமம் வாங்கி போடாதுங்க. நீங்களே நாமத்தை எடுத்து நெற்றியில் போடுங்க. ஏன்னா நீங்க வந்து மந்திரமலையை சரியாக கடைந்திருக்கின்றீர்கள். எண்ணமில்லாத கைலைக்கு செல்லுகின்ற வழியை முதல் படியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள். அப்புறம் இறைவன் எனக்குள்ளாலே என்று சாதாரணமாக நீங்க கொண்டு வந்து விடலாம். இதுதான் உண்மை. இதான் ஐயா வைகுண்டர் சிலதான். அந்த ஞானம்தான் ஐயா வைகுண்டருக்கு அங்கே திருச்செந்தூர் கடலில் கிடைக்கின்றது. அவ்வளவுதான். அவர் முருகனாக வருகின்றார். முருகனாக அடுத்தது என்ன செய்கின்றார்? முருகனாக வருகின்றார். முருகனா 6 அறிவாக முழுமையாக 6 அறிவுடன் வருகின்றார். ஓ, நான் செய்கின்ற சிலையெல்லாம் செல்லாதுதான். இந்த சிலையை வணங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை.
நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்று நான் ஆறறிவை முழுமையாக கொண்டு வரும்போது நாம் முருகனாக மாறுகின்றோம். அப்ப அதே முருகனுக்கும் மீண்டும் சட்டம் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? முருகா, நீ காணிக்கை வாங்காதே, கைக்கூலி வாங்காதே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னார்? பூவதுகள் போல் அதுக்கு சொல்லுகின்றார் ஐயா வேண்டும், எனக்கு ஆகாதவன் என்று சொல்லுகின்றார். ஆடுகடாய் கோழி அறுத்து பலியிடுவோன் எனக்கு ஆகாதவன், மாடு மண்ணு உருவை வணங்குவோன் எனக்கு ஆகாதவன், பூவதுகள் போட்டு போற்றி நிற்பவன் எனக்கு ஆகாதவன், சாந்து சவ்வாது எல்லாமே எதுவுமே சந்தனம் பன்னீர் அந்த வாசம் எல்லாமே என்னது? எனக்கு இந்த வேண்டாம் என்று சொல்லுகின்றார். எதுக்கு? எங்கே? தியானம் சமம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் அவசியம் இல்லை. நீ இறைவனாக முழுமையாக நீ ஆக வேண்டும் என்றால் அந்த காவடி எல்லாம் நீ தூக்கிட. காவடியில் இறைவன் இருக்கிறான்னு தூக்குனா உனக்குள்ள யார் இருக்கிறா? காவடியில் இறைவன் இருக்கின்றான் என்று நீ தூக்கி சென்றால் உனக்குள்ளாலே யார் இருக்கின்றார்? இந்த கேள்வியை நீ நீ ஆறறிவாக வரும்போது முருகனாக மாறுகின்ற. முருகனாக மாறும்போது நீ இறைவனாக வருகின்ற, நீ இறைவனாகி விடுகின்ற. அந்த இறைவனுக்கு மீண்டும் சட்டங்கள் இருக்கிறது. என்ன சட்டம் இருக்கிறது? இறைவனாக நீ ஆன பின்னால் குடும்பத்தாருடன் வாழ்ந்து நீ ஒழுக்கமாக வாழுகின்றாயா என்று ராமராக வாழச் சொல்லுகின்றார். ராமராக வாழும்போது என்ன செய்கிறார்? ராமராக வாழ்ந்தால் ஒழுங்கமாக குடும்பத்தாருடன் வாழ்ந்தால் மட்டும் போதாது, தர்மத்தை காக்க வேண்டும். பிறருடைய சொத்தை நீ என்ன செய்யக்கூடாது? ஒரு சொத்து ஒரு பொடி கூட நீ மண்ணை எடுத்து விடக்கூடாது. கண்ணவரான் யாரையுமே கண்ணவரானாக நாம் வாழ வேண்டும். கண்ணவரான் எத்தனையோ நாட்டை பிடித்த என்ன அந்த நாட்டிலோட அந்த அதர்மத்தை கொன்னார், அவ்வளவுதான். நாட்டு அரக்கனை கொன்னவர், அரசனை கொல்லவில்லை, நாட்டில் இருக்கின்ற அதர்மத்தை கொன்னார். அந்த நாட்டை அவர் பிடிக்கவில்லை, தனியாக ஒரு நாட்டை உருவாக்கி வாழுகின்றார். அதில் நீ என்ன செய்யணும்? கண்ணவரானை போல் வாழ். அதுக்கு அடுத்து என்ன செய்கின்றார்? ஐயா வைகுண்டரை போல். கண்ணவரான் அங்கே என்ன சொல்லுகின்றார்? அர்ஜுனா, நீ எனக்குள்ளாலே பார், இந்த அண்டமெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கின்றது பார், தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிரிலும் இருக்கின்ற இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான். இந்த எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்வோர்கள் அனைவரும் நானும் ஒன்றுதான். எல்லோரும் இந்த உலகில் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். இப்ப இந்த உயிராக இருப்பார்கள், அடுத்து அந்த உயிராக இருப்பார்கள். இந்த ஜடம்தான் மாறுகின்றதே தவிர அந்த உயிர் மாறாது அப்படின்றத அற்புதமா அர்ஜுனன்ட்ட சொல்லிட்டு அர்ஜுனன்ட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றது, அதை சொல்லுவதுதான் கலியுகம். நீயும் அதே போல படைக்க வேண்டும் அர்ஜுனா. நீயும் அந்த அண்டத்தில் இருக்கின்ற இறைவனை எல்லாம் உன்னுடைய பிண்டத்தில் நீயும் படைக்க வேண்டும். நீயும் பரபிரமமாக நீயும் மாற வேண்டும் என்று அங்கே சொல்லவில்லை, அதை சொல்லுவதுதான் இங்கே கலியுகம். கலியுகத்தில் என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது? கலியுகம் அப்படின்னா வேறுபாடு. நீ நான் என்ற வேறுபாடு தான் கலியுகம். நீ நான் என்ற வேறுபாடு அற்றால் கலியுகம் அற்றுவிடும். நம்ம முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது மந்திரமலையை கடைய வேண்டும், அடுத்து தவம் இருக்க வேண்டும். அப்போதான் முருகனாக நாம் வர வேண்டும். இந்த இது கலையோடு கலையை தாக்கணும், கண்ணின் மேல் கருணை நாட்டணும். மலையோடு மலை, அதாவது மலைனா மலை என்பதுதான் படி. அந்த காலத்தில் சொன்னாங்க, நிறைய சித்தர்கள் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா தப்பா சொல்லிட்டாங்க? என்னன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியல. அவங்க எல்லாம் என்னென்ன இறை என்பது என்னன்னு தெரியல. அதனால எல்லாரும் அந்த இறைவனை அடைய முடியாது, நாங்கள் தியானம் செய்வர்கள் சவம் செய்வர்கள் தான் அடைய முடியும் நாங்க நிறைய தப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, குண்டலிலிருந்து எந்திரிக்க கீழே இருந்து அதுக்கப்புறம் 7 ஆதாரங்கள் இருக்கின்றதுலாம் சொன்னார்கள். ஐயா வைகுண்டர் அற்புதமாக சொல்லுகின்றார், மலையோடு மலையை தாண்டி என்று சொல்லுகின்றார். மலையோடு மலை தானா 7 அடுக்கு மனம் உனக்கு இருக்கின்றது. 7 அடுக்கு நல்ல மனம் இருக்கின்றது, 7 அடுக்கு கெட்ட மனம் இருக்கின்றது. 7 அடுக்கு நல்ல மனதை கொண்டு 7 அடுக்கு கெட்ட மனதை நீ அழித்து என்றால் நீ இறை நிலை வந்து விடலாம் என்று சொன்னார். அதான் அந்த என்ன சொன்னா, குண்டலினியா மேல மேல ஏறி வருதுன்னால அதெல்லாம் கிடையவே செய்யாது. அதெல்லாம் என்ன செய்தால் சாதாரண மனிதன் இறைவனாக முடியாது, சாதாரண மனிதன் இறைநிலை அடைய முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தது எல்லாம் ஐயா வைகுண்டர் மாற்றினார், அற்புதமா மாற்றினார். இது வேற யாராலேயும் முடியவே இல்லை, ஐயா வைகுண்டர் இதை செய்தார். இது ரொம்ப நாம தெளிவா பார்த்தோம்னா அற்புதமான விஷயங்கள் தெரியும். அப்படி ஒவ்வொரு அவதாரம் சரியாக கொண்டு செல்கின்றார். 3-4 அவதாரம் 4 யுகத்தை சொன்னாங்க, ஐயா வைகுண்டர் 8 யுகத்தை சொல்லுகின்றார். 8வது யுகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் 7வது நிலை கலியுகம். கலியுகத்திலிருந்து நாம் 8வது யுகம் செல்ல வேண்டும் என்றால் தமோ ரஜோ சத்துவ என்ற மீண்டும் சாதாரண மனித நிலையிலிருந்து அந்த 3ஐயும் மாற்றி செல்லும் போது நீ 10வது அவதாரமாக 8வது நிலையாக நாம் வருகின்ற 8வது யுகமாக 10வது அவதாரமாக வருகின்றோம் அப்படின்றத தெளிவா ஐயா வைகுண்டர் போல இவ்வளவு அற்புதமா எடுத்து சொல்லதுக்கு யாராலையும் முடியல. இதெல்லாம் சொல்லிட்டாரு, இதெல்லாம் சொல்லிட்டாரு அரிகோபாலர் சொல்லிட்டார். அவரை அழைத்து கேட்கின்றார் வடக்கு வாசலில் நிறுத்தி ஐயா வைகுண்டர், அரிகோபாலா 10 அவதாரம் வந்த பாதையை சொல் என்று கேட்கின்றார். அங்கே அரிகோபாலர் அந்த இவ்வளவு அகிலத்திரட்டமான எழுதுற அந்த அரிகோபால சிசரால்
10 அவதாரம் வந்த பாதையை சொல்ல முடியவில்லை. அதனாலதான் அவர் என்ன எழுதுகிறார், அங்கே வந்து அந்த குரோணியை 6 துண்டுகளாக வெட்டி அந்த இரத்தத்தை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார். ரொம்ப தப்பா சொல்லிட்டார். அதை என்ன செய்யணும், நீங்கள் கற்பனையின் உச்சிக்குத்தான் செல்கின்றீர்களே தவிர முழுமையா நீங்க இறைநிலைக்கு வரவே முடியல யாராலே. இதை வந்து நாம் சரி தெளிவாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும், இல்லைன்னா நமக்கு இது புரியாது. இதை வந்து ஐயா வைகுண்டர் தெளிவாக நமக்கு அற்புதமாக சொல்லிக் கொண்டு, நான் இன்று எந்த யுகத்தில் இருக்கின்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யுகத்துக்கு 25,000 வருஷம் 30,000 வருஷம் எல்லாம் சொல்லுவாங்க. ஐயா வைகுண்டர் அற்புதமா ஒரு விஷயத்தை சொல்றாரு தெரியுமா? கேட்குறீங்களா? அற்புதமா ஒரு விஷயத்தை சொல்ல, கைதட்டும் பொழுதோ கண் சிமிட்டும் நேரமோ கலியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா. அற்புதமான விஷயத்தை சொல்றாரு. இப்படி யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு விஷயத்த ஐயா வைகுண்டர் சொல்றாரு. கைதட்டும் பொழுதுல நீங்க 25,000 வருஷம் 30,000 வருஷம் கலியுகம், அந்த இது சதுரை அது இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, 4 யுகம் தான் சொல்லுவாங்க ஹிந்து தர்மத்துல. கிரேதா திரேதா துவாபர கலி 4. கிரேதாயுகம் எவ்வளவு ஆண்டுகள், திரேதாயுகம் எவ்வளவு ஆண்டுகள்லாம் சொல்லுவாங்க. அப்படி அல்ல ஐயா வேண்டும் சொல்கின்றார். இந்த யுகத்தை நீ என்ன செய்கின்றாய், கைதொட்டும் பொழுதில் கண் சுமிட்டும் நேரத்தில் நீ முடித்து விடலாம். எனக்கு வாழ்க்கை நீண்டதல்ல என்று நீ நினைக்கும் போது நீ நீடியுகத்திலிருந்து என்ன செய்கின்ற சதுரயுகத்துக்கு வருகின்றாய். நான் உண்மையாக உழைத்துத்தான் வாழுவேன். அந்த கல்லுக்கு நான் அபிஷேகம் செய்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அங்கே இருப்பது அது எனக்கு கல்லுதான். இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றான் என்ற எண்ணத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், உண்மையாக உழைத்து உண்மையாக உழைப்பவனாக வர்த்தகனாக நான் வந்து என்னுடைய கடமையை சரியாக செய்வனாக நான் அந்த பிரம்மத்தை உணர்பவனாக நான் வாழ்ந்து அதை கடந்து விட வேண்டும். மந்திரமலையே சரியாக கடைய வேண்டும். நான் என்ன செய்யணும், ஆறறிவாக வாழ வேண்டும் முருகனை போல். அடுத்து என்ன செய்யணும், இது கண்ணன் இது ராமரை போல் எனக்கு நாட்டை ஆண்டாளன்னா காட்டில் ஆண்டாளன் எனக்கு ரெண்டும் ஒன்றுதான் என்று என்னை உணர்ந்து நான் இறைவனாக வாழ வேண்டும், தியானம் தவம் செய்து அப்படின்னு நான் என்ன செய்யணும், ராமராக வாழ்ந்து கண்ணனாக வாழ்ந்து நான் பேதமற்ற கலியை கடந்து நான் தர்மயுகத்துக்கு வந்து இது எப்ப நடக்கும், கைதட்டும் பொழுதில் கண் சுமிட்டும் நேரத்தில் நடந்துவிடும் என்று இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வித்தியாசமான விஷயத்தை ஐயா வைகுண்டர் சொன்னார். ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லிட்டு இருந்தோம். நம்ம வந்து என்ன பண்ணுகின்றது, ஐயா வைகுண்டருடைய வழியை தப்பாக கொண்டு சென்று விட்டார்கள். நீங்க வந்து கூட்டு பிரார்த்தனை செய்யாத எந்த தாங்கல் பதிகளுக்கும் செல்லாதீர்கள். யாரிடமிருந்தும் நீங்கள் நாமம் வாங்கி போடாதீர்கள். ஏன்னா அவன் தியானம் செய்தவன் அல்ல, தவம் செய்தவன் அல்ல, எதுக்கு உனக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியும்? நீ இறைவனை உனக்குள்ளாலே நீ இறைக்கின்றான் என்பதை நீ படைத்து விட்டாய். நாம் என்ன நினைக்கின்றோமோ நாம் அதாக ஆகின்றோம். நான் கெட்டவன் என்று நினைத்தால் நாம் கெட்டவனாக ஆகின்றோம். நான் நல்லவன் என்று நினைத்தால் நாம் தவறு செய்யும் போதுதான் நீ நல்லவன் என்று சொல்லியிருக்கிறியே, தவறு செய்யக்கூடாது என்ற அந்த விழிப்புணர்வு நமக்கு வந்துவிடும். நான் இறைவன் எனக்குள்ளாலே என்று நினைத்தால் நான் இறைவனாக மாறுகின்றேன். நான் பாவி என்று நினைத்தால் நான் கலியாக மாறுகின்றேன். இதுதான் உண்மை. நாம் என்ன இறைவனை எனக்குள்ளாலே என்பதான் ஒரே மந்திரம். அதைத்தான் முழுக்க 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 ஐயா வைகுண்டர் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சொல்லிட்டு வர்றார். இதையெல்லாம் சொல்லிட்டு வந்தார் ஐயா வைகுண்டர் இல்லையா? என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. ஆடுகடாய் கோழி அறுத்து பலியிடாதுன்னு சொன்னாரு. அடுக்கவன் எனக்கு ஆகாதுன்னு சொன்னாரு. காணிக்கை கைக்கூலி வாங்குவன் எனக்கு ஆகாதுன்னு சொல்றாரு. மாடு மண் உருவை வணங்குவன் எனக்கு ஆகாதுன்னு சொல்வாரு. பூக்களை போட்டு போட்டு போன எல்லாமே சொல்லிட்டு வந்தாரு. அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, எண்ணமில்லாத கைலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்றாரு. எண்ணமில்லாத கைலைக்கு, எண்ணத்தை நாம் அடக்க வேண்டும். அதுக்குதான் மந்திரமலையை கடைவது. நம்ம வந்து உகப்படிப்பு என்பது நமக்கு 20 நிமிஷம். நம்ம வந்து உகப்படிப்பை படிக்கும் போது 20 நிமிஷம் நமக்கு எண்ணங்கள் வெளியே போகாது. கூட்டு பிரார்த்தனையாக படிக்கும். ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒருத்தர் சொல்லுகின்ற இடத்துக்கு நீங்க போகவும் செய்யுங்க, அதில் கலந்து கொள்ளவும் செய்யுங்க. மிகப்பெரிய பாவம் அது. எல்லோரும் கூட்டு காலையில் ஒரு உகப்படி படித்தா உங்களுக்கு 20 நிமிஷம் எண்ணங்கள் அடங்குகின்றன. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வேலையை பார்க்க போகணும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், மத்தியானம் வந்து உச்சப்படிப்பு ஒரு 7 நிமிஷம் அப்படியே படிக்கும்போது உங்களுக்கு எண்ணம் வெளியே செய்யாது. அவ்வளோதான் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை பார்க்கணும். அது சாயங்காலம் அதே போல் 20 நிமிஷங்கள் அந்த உகப்படிப்பு. அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோகின்றது, 45 நிமிடங்கள் நீங்கள் வந்து எண்ணமில்லாத கைலைக்கு செல்லுங்க. அப்படியே நீங்கள் இருந்திருந்து அந்த பிரார்த்தனையும் தள்ளிவிட்டு என்ன செய்கிறார்கள், தியானம் தவம் முழுமையாக அகத்துக்குள் சென்று அந்த சிலையை போல் கலையோடு கலையை தாக்கி கண்ணின் மேல் கருணை நாட்டி மலையோடு மலையை தாண்டி அந்த எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான், எனக்குள்ளாலே இறைவன் வளர்ந்து கொண்டிருக்கின்றான், வளர்ந்தவன் பதத்தை கண்டு சிலை போல கண்களை மூடிக்கொண்டு இறைவன் எனக்குள்ளாலே என்ற அந்த ஒரே எண்ணத்திலிருந்து நாம் என்ன செய்யணும், முழு இறைவனாக நாம் வந்து விட வேண்டும். இதான் வந்து நம்முடைய அகில திரட்டம்மானையில
ஐயா வைகுண்டர் சொல்ல சொன்னதை எழுதியது. மற்றபடி உள்ளதெல்லாம் நிறைய கதைகளை சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன செய்தாங்க அப்படின்னா, 18 ஆண்டு சொல்கிற நிறைய விஷயங்கள் என்னென்னா, பெண்கள் அதாவது பெண்கள் கொடுமை தவறு, ரொம்ப மிக மிக தவறு. யார்கிட்டையுமே நம்ம சபதம் போடக்கூடாது, சபதமே போட வேண்டாம். எதுக்கு சபதம் பண்ண? எந்த பையன் வந்து இந்த இவருடைய பொண்ணை தான் கல்யாணம் பண்ணான்னு நீ யார் சொல்கிறதுக்கு? இல்லை இதுதான் நான் செய்வேன் அப்படின்னு உனக்கு என்ன செய்ய முடியும்? இயற்கை என்ன வழி நடத்துகின்றதோ அதே போல தான் நான் வாழ வேண்டும். அதான் உன்னுடைய வாழ்க்கை. அதெல்லாம் நம்ம போடக்கூடாது. கோபம் அடக்க வேண்டும். பொறாமை, எரிச்சல், சகுனம் பார்ப்பதெல்லாம் அவசியம் இல்லை. கண்ட கண்ட தெய்வங்களை கையெடுத்து வணங்க, எங்கே வெளியே கடவுள் என்று நீ கையெடுத்து வணங்கினால் நீ வந்து என்னாகின்றது? நீ சண்டாளனாக கலியனாக வாழ்கின்ற. நீ எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான் என்று நீ வாழ்வதற்கும் நீ இறை நிலையாக அடைகின்றார். இதெல்லாம் 18ஆம் ஆணை சொல்லிட்டே வருது. அது என்ன சொல்லுகின்றது பாப்போம். அதாவது ஐயா வைகுண்டர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை, இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் அப்படின்னா, அதாவது என்ன சொல்லுங்கன்னா, என்னுடைய ரொம்ப அற்புதமான விஷயங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. மக்களே, நான் வந்து இந்த வழியைத்தான் உங்களுக்கு காட்டுகின்றேன். 6 வருடங்கள் தவம் இருந்தேன். நீங்கள் வந்து என்னை வந்து வணங்குங்கன்னு நான் ஐயா வைகுண்டர் ஒருபோதும் சொன்னதில்லை. அவர் என்ன துயல் தவம் இருக்க சொல்லுங்க. அற்புதமான விஷயங்க துயல் தவம். நம்ம துயல் தவம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்கின்றோம்? ஐயோ ஐயா வைகுண்டர் வந்து என்னமோ துயல் தவம்னு சொல்லிட்டு வராரே,